ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே திருவாதிரை பற்றிய சிறப்பு விளக்கங்கள், புராண கதைகள் பல இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி. ஒரு தருணத்திலே மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேலே படுத்துண்டு சந்தோஷமாக இருந்தார். முகத்தை பார்க்கறதுக்கே ஒரு பொலிவாக இருந்தது. இதை பார்த்த லக்ஷ்மியும் ஆதிசேஷனுக்கும், என்ன இன்னைக்கு மகாவிஷ்ணு இவ்வளவு சந்தோஷமாக இருக்காரு, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரமித்தி போயிட்டா. உடனே அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் கேட்டார், திருமாலை இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொன்னார், நான் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு வந்தேன், கண்ணால் பார்த்தேன். அதனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப திரும்ப அந்த தாண்டவத்தை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, அவ்வளவு நன்னா இருந்ததுன்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். இதை பார்த்த ஆதிசேஷனுக்கு ஆசை வந்துடுது, நமக்கு அந்த பிராப்தம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு மகாவிஷ்ணுகிட்ட கேட்டாராம், நானும் அந்த பாக்கியம் இருக்கா, நானும் அதை பார்க்கணுமே அப்படின்னு கேட்ட உடனேமே, தாராளமாக பார்க்கலாம், நீ பூலோகத்துக்கு போ, பூலோகத்தில் போய் ஒரு முனிவராக பிறந்து இறைவனை பரிபூரணமாக பஞ்சாட்சர ஜபம் செய்து வழிபாடு செய்ய உனக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும்னு சொன்னாராம். உடனே பூலோகத்துக்கு பதஞ்சலி முனிவராக பிறந்தார். பதஞ்சலி முனிவருக்கு இடுப்பு வர மனுஷா உடல், இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றம், முகம் பார்த்தீங்கன்னா வராக உருவம் மாதிரி இருக்கும் பார்த்தா. பூமியிலே பல காலங்கள் தவம் செய்தார் பதஞ்சலி. பலனின் உச்சமாக அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். மார்கழி மாதத்திலே திருவாதிரை என்று நீ என்னை பாரு, உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன், இந்த ஆனந்த தாண்டவத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பதஞ்சலி முனிவருக்கு ஏக சந்தோஷம். உடனே திருவாதிரை அன்னைக்கு நேராக வரும்போது பரமேஸ்வரை போய் பார்த்தாராம். இன்னைக்கு அருமையான காட்சி கொடுத்தாராம். உமாதேவியோட ஆனந்த தாண்டவம் ஆடினாராம். இதை பார்த்த பதஞ்சலிக்கு இந்த திருக்காட்சியை பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததாம். உடனே அவர்கிட்ட கேட்டாராம், இதே மாதிரி பூலோக மக்களும் எல்லாரும் பார்க்கணும், அதுக்கு எனக்கு உங்களுடைய பிராப்தம் வேணும், உங்களோட உத்தரவு வேணும் அப்படின்னு சொன்னாராம். நிச்சயமாக கிடைக்கும். திருவாதிரை என்று யார் என்னுடைய ஆலயத்துக்கு வில்வத்தை வைத்து இறைவனை என்னை மனதார நினைக்கிறார்களோ அவளுக்கு எல்லாருக்குமே என்னுடைய தரிசனம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அப்பேற்பட்ட நன்னாள் தான் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். நடராஜரோட ஆனந்த தாண்டவம் ஆடிய நன்னாளாகும். அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே சிவாலயங்கள் சென்று வில்வங்கள் எடுத்து இறைவனுக்கு பரிபூரணமாக அர்ச்சித்தமானால் இறைவனின் பரிபூரணமான அனுகிரகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு. இப்பேற்பட்ட நன்னாளிலே அனைவரும் முடிந்தவர்கள் விரதங்கள் இருப்பதும், முடியாதவர்கள் சிவாலயங்கள் சென்று ஒரு 11 தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை செய்வது உன்னதமான ஒரு பலனை கொடுப்பதோடு இல்லாமல், சிவனடியார்களுக்கு ஒரு 3 பேருக்கு அன்னதானம் செய்வதும், கிடைக்கவில்லை என்றால் ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம் செய்வதும், இல்லாட்டினால் அவளுக்கு பணங்காசுகளாவது வச்சு கொடுப்பதும் உன்னதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு. இப்பேற்பட்ட நன்னாளை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவனருள் பெறுக. நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம்.